ஹாய், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூப்பரான ஒரு ப்ராடக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஹிப்ஹாப் ஸ்கின் கேர் நோஸ் ஸ்ட்ரிப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னன்னு சொல்லி பார்க்குறீங்களா? அதாவது நம்ம நோஸில் வந்து நிறையா பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் இருக்கும். அதை ரிமூவ் பண்ணுற ஸ்ட்ரிப்ஸ் பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம நோஸில் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா போர்ஸ் இருக்கும். அதில் ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ் இருக்கும். நம்ம என்ன தான் பண்ணாலும் தேய்ச்சாலும் அது போகவே போகாது. சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம நோஸில் இருக்க பிளாக் ஹெட்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நோஸை போட்டு நல்லா அமுத்துவாங்க. அப்போ நோஸ் ரெட் கலரில் ஆகும். ஆனால் அந்த பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் வெளியில் வராது. ஸோ அதுக்கான ஒரு சூப்பரான ப்ராடக்ட் இந்த ஸ்ட்ரிப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது போர்ஸில் இருக்க டர்ட்ஸையும் ரிமூவ் பண்ணுது, அதாவது கிளென்ஸ் பண்ணி கொடுக்குது. ஸோ இது ஒரு எல்லா ஸ்கின் டைப் இருக்கவங்களும் யூஸ் பண்ணுற ஒரு உமன்ஸ்க்கான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஹிப்ஹாப் ஸ்கின் கேர் நோஸ் ஸ்ட்ரிப்ஸ் கிளென்சிங் சார்கோல் நோஸ் ஸ்ட்ரிப்ஸ் இது 179 rupees வருது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 6 ஸ்ட்ரிப்ஸ் இருக்கும். நீங்கள் ஒரு 3 to 4 ஸ்ட்ரிப்ஸ் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு நோஸில் இருக்க பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் எல்லாம் வந்துடும். இந்த ஸ்ட்ரிப்ஸில் யூஸ் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னா சார்கோல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது பேரபன் ஃப்ரீ, அப்புறம் டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் ப்ராடக்ட் தான். 100% இது சேஃபான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்ட்ரிப்ஸ் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போது ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிப்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸ் கிளென்ஸ் பண்ணிக்கணும். கிளென்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நோஸ் மட்டும் ஹாட் வாட்டரில் க்ளீன் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம போர்சஸ் ஓப்பன் ஆகும். இப்போ ஸ்ட்ரிப்ஸ் எடுத்துக்கோங்க. ஸ்ட்ரிப்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் ஒரு டிரான்ஸ்பரண்ட் லைனர், அதாவது ஷீட் மாதிரி இருக்கும். அதை ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிவிட்டு அதை நம்ம நோஸில் பேஸ்ட் பண்ணணும். அதாவது பிளாக் சைடு தான் நம்ம நோஸில் வைக்கணும், ஒயிட் சைடு வைக்கக்கூடாது. பிளாக் சைடு நம்ம நோஸில் வச்சுட்டு ஒரு 10 minutes விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் அப்புறம் நம்ம நோஸில் இருக்க ஆயில்ஸ் எல்லாமே அந்த ஸ்ட்ரிப்ஸில் அப்சர்வ் ஆகிக்கும். இந்த ஸ்ட்ரிப்ஸ் உங்களுக்கு பேரபன் ஃப்ரீ. அது மட்டும் இல்லாமல் இதில் யூஸ் பண்ணியிருக்க சென்ட் டீ ட்ரீலேருந்து எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா இது ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் யூஸ் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ட் சார்கோல் தான். இந்த ஸ்ட்ரிப்ஸ் நம்ம நோஸ்லேருந்து ரிமூவ் பண்ணும்போது நம்மளுக்கு பெயின் எதுவும் அதிகமாக இருக்காது. ஏன்னா இது பெயின்லெஸ் ஸ்ட்ரிப்ஸ் தான். அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஐஸ் க்யூப்ஸ் வச்சு க்ளீன் பண்ணோம் அப்படின்னா நோஸில் நம்ம போர்சஸ் க்ளோஸ் ஆயிரும். அதுக்கு அடுத்ததாக இது யூஸ் பண்ணோம்னா நம்ம பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் அது மட்டும் இல்லாமல் நம்ம போர்சஸில் இருக்க டர்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகுது. ஆயில்ஸையும் அப்சர்வ் பண்ணுது. இந்த ஸ்ட்ரிப்ஸ் நம்ம நோஸில் யூஸ் பண்ணுறதுனால நம்ம நோஸ் நல்லா ஒரு பிரைட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் நல்லா சாஃப்டாகும். நோஸில் பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் இருந்தால் இதை யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாவே க்ளீன் ஆகும். ஏன்னா நானும் இதை யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். என்னோடய மூக்கில் இருந்த பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் கூட ரிமூவ் ஆச்சு. நீங்களும் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் இல்லை. இது அமேசானில் ஃப்ளிப்கார்ட்லலாம் அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.